பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல் குர்ஆனை கற்றுக்கொள்வோம். தஜ்வீத் பாடம் 10C. சென்றைய பாடம், அதாவது 10A 10Bயில் 4 வேறுபட்ட எழுத்துக்கள், அதே போல 3 வேறுபட்ட எழுத்துக்கள், இவைகளுக்கு 3 ஹரக்கத்துகளும், அதாவது ஃபத்ஹா, கஸரா, லம்மா, ஜபர், சேர், பேஷ், இவைகள் சுமந்த நிலையில் அது எவ்வாறு ஓதப்பட வேண்டும் என்பதை பற்றி விளக்கமாக பார்த்துள்ளோம். அதுபோல இன்றைய பாடம் 10Cயில் 3 வேறுபட்ட எழுத்துக்களுக்கு கஸரா, ஃபத்ஹா, கஸரா, லம்மா, ஜபர், சேர், பேஷ் இவைகள் பெற்ற நிலையில் அதுபோலவே இன்றைய பாடத்திலும் இவ்வாறு ஓதப்பட வேண்டும் என்பதை பற்றி விரிவாக பார்ப்போம். இ பி லி, இபிலி, பி லி ஜி, பிலிஜி, சி தி மி, சிதிமி, சு ஹ ஃபு, சுஹஃபு, ரு சு லு, ரசுலு, உ மு ரு, உமுரு, ச மி அ, சமிஅ, ஜு மி அ, ஜுமிஅ, ம அ க, மஅக, இ ர மி, இரமி, நு ஃபி ஜ, நுஃபிஜ, ச ஜ த, சஜத, த ஜி து, தஜிது, வ ஜ த, வஜத, நு பி த, நுபித, ம ல அ, மலஅ, ய ஹ பு, யஹபு, ந ஸ ல, நஸல, ம இ தி, மஇதி, இ க த, இக்கத என்பதாக குர்ஆனில் ஓதப்படும். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடம் 11இல் இன்ஷா அல்லாஹ் வேறே புதிய பாடத்துடன் இன்ஷா அல்லாஹ் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.